பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 4 மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து, கடந்த கால தோல்விகளை நினைத்து, சந்தித்த அவமானங்களை, நம் கைவிட்டு போன வாய்ப்புகளை எண்ணி சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் துவழ்ந்து போய் விடுகிறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்க போகிறது, இது என் வாழ்க்கையின் குறையாக இருக்க போகிறது, இனி என்னால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியாது என்று நாமே ஒரு முடிவுக்கும் வந்து விடுகிறோம். இந்நாட்களிலே எல்லாம் தீங்காக நடப்பதால், நம்முடைய எதிர்பார்ப்பின்படி இல்லாததால், எல்லாம் எதிராக இருப்பதால் தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று அர்த்தமில்லை. நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். நம்மேல் அக்கறையுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் இந்த நாளிலே சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில் எதை கட்ட வேண்டுமோ அதை கட்டுவேன், எவைகளை மீண்டும் கட்ட வேண்டுமோ அவைகளை திரும்பவும் கட்டுவேன் என்று உறுதியாக சொல்கின்றார். வேதம் சொல்கிறது, பார்வோன் நினைத்திருப்பான் மோசேயின் அத்தியாயம் இத்தோடு முடிந்தது என்று. காரணம், மோசே எகிப்து தேசத்தை விட்டு பயத்தோடு ஓடி போனார். ஆனால் தேவன் குறுக்கிட்ட போதோ எல்லாம் மாறி போனது. தேவன் மோசேயின் வாழ்க்கையை மீண்டும் கட்டினார். எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே இடத்திற்கு மோசே திரும்பவும் வந்தார். பயந்தவராக அல்ல, பயமற்ற தீர்க்கதரிசியாக திரும்ப வந்தார். ஆகார் தன் மனதில் நினைத்திருப்பாள், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு சோகமான அத்தியாயமாக இருக்க போகிறது என்று. காரணம், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையோடு அவள் தன் எஜமாட்டியை விட்டு வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். ஆபிரகாமிற்கு அவள் செய்த தியாகங்களை நினைத்து தேவன் ஆகாரின் வாழ்க்கையில் குறுக்கிட்ட போதோ எல்லாம் மாறி போனது. தேவன் ஆகாரின் வாழ்க்கையை மீண்டும் கட்டினார். ஆகார் தன் வெட்கப்பட்ட இடத்திற்கு திரும்பவும் வந்தால் அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அவள் மூலமாக ஒரு சந்ததி உருவானது. ஏரோது ராஜா நினைத்திருப்பார், சீமோன் பேதுருவின் ஊழியம் இத்தோடு முடிந்து போன ஒரு அத்தியாயமாக இருக்க போகிறது என்று. காரணம், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார், காவலில் இருந்தார். மறுநாள் அவருக்கு மரண தண்டனையும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் குறுக்கிட்ட போது எல்லாம் மாறி போனது. தேவன் பேதுருவின் வாழ்க்கையை மீண்டும் கட்டினார். சீமோன் பேதுரு அற்புதமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்களுடன் அவருடைய ஊழியம் மீண்டுமாய் கட்டப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று பேசலாம், இனி இவர்கள் மீண்டும் எழும்புவதில்லை என்றும் சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை, கட்ட நினைத்ததை ஒன்றும் தடை செய்யவோ தடுத்து போடவோ முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியங்கள் மேன்மையுள்ளதாக இருக்க போகிறது. யாவருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்களை, பாரங்களை, வேதனைகளை, கவலைகளை, கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவரே நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். அவரே நம்பி இருக்கிற உங்கள் தொழிலை கட்டுவார். அவரே நம்பி இருக்கிற உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் கட்டுவார். உங்கள் சிறுமப்படுத்தின அதே மக்களுக்கு முன்பாக, உங்களை தாழ்வாக ஏழ்வாக பேசின அதே மக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமான ஊற்றாக இருப்பது நிச்சயம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறது நிச்சயம். நீங்கள் பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருக்கும் நல்ல சுகபலனித்தாங்க. ஆண்டவரை, எந்தெந்த காரியங்களுக்கு அவருக்கு விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அவர் எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த நன்மையை, எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். சந்தோஷமான நாட்களை காண கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென்.
ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, அன்பானவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you. Amen.